அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து சீனிவரங்காய் அறுவடை பண்ண போகிறோம். இவங்க ஃபுல்லாகவே காயாக இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து முத்தி போயிடும். நம்ம பிஞ்சாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சீனிவரங்காயை வந்து நம்ம அறுவடை பார்த்துக்கலாம். பாருங்க, இந்த இது 2 பிஞ்சு இருக்குங்களா, நம்ம வந்து டக்குன்னு கட் பண்ணிட்டோம்னா அந்த பிஞ்செல்லாம் வந்து வீணாக போயிடும். அதனால் இந்த மாதிரி பார்த்து கட் பண்ணணும். ஒரு செடியில் வந்து நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக வளர்த்தி இருந்தது. இப்போ தான் வளர்ந்து வருது. இன்னும் நல்லா வளரும். சின்ன பயிர் தான் நான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெரிய பயிர் வச்சுருந்தா சூப்பராக வரும். அது கட் ஆயிடுச்சு. மெதுவாக எடுக்கும்போதே கட் ஆகுது. அப்புறம் இன்னும் ஸ்பீடாக எடுத்து எப்படி இருக்கும். இப்போது ஒரு செடியில் வந்து நமக்கு இவ்வளோ காய் வந்திருக்கு. இப்போது இந்த செடி இருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே பாருங்கள் இவ்வளோ ஹைட்டாக வந்துருச்சு. இதுலேயும் இருக்குது. இதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த செடி வந்து அப்படியே மறைச்சிருது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நல்லா லெந்தாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு 3 பையில் தான் நான் வச்சுக்கிறேன். அந்த 3மே சூப்பராக காய்க்குது. இது நல்லா முத்தி போச்சு பாருங்கள். அதில் பிஞ்சு இருக்குது. இங்கே இருக்குது. இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே லாஸ்ட்டில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இன்னும் அந்த பிஞ்சு போச்சு, கட் ஆயிடுச்சு பிஞ்சு. இங்கே ஒன்று இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு 3 செடி தான் இருக்குது. அந்த 3 செடியில் தான் இப்போ வந்து நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா பக்கமும் வச்சுக்கிறேன். பார்த்தா வந்துட்டுருக்கு. இங்கே 2 இருக்கு பாருங்க. இதை நான் பார்க்கவே இல்லை. கீழே மொத்தம் கட் பண்ணிட்டேன். நல்லா லெந்தாக சூப்பராக இருக்குது காய். மூணு செடி தான் நம்ம வந்து கட் பண்ணோம். இந்த பாருங்க 3 செடியில் இவ்வளோ காய் இருக்குது. இந்த பக்கத்தில் ஒரு செடி இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் வந்து ஃபுல்லாகவே பார்த்தா வந்து நல்லா ஃபுல்லாக பிஞ்சு பிடிச்சிருக்குது. ஒன்று பெருசாக இருக்குது. நம்ம அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இதை வந்து பெருசாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 காய் தான் பெருசாக இருந்தது. அப்புறம் எல்லாமே குட்டி குட்டியாக பார்த்தா வச்சுருக்கு. இப்போது இந்த செடி இருக்குது பாருங்க. இது பாருங்க குட்டி செடியாக தான் இருக்குது. இதுலேயும் வந்து நமக்கு காய் வந்திருக்குது. இதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். கத்திரி வந்து கொஞ்சம் பதம் இல்லாமல் இருக்குது. அதனால் வெட்ட மாட்டேங்குது பாருங்க. பூ இருக்குதா, அதனால் நம்ம வந்து பார்த்து கட் பண்ணணும். இல்லைன்னா பூவோடு கட் ஆகிடும். பாதியோடு கட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் இருக்கிற பிஞ்சு கட் ஆகிடும். அதனால் பார்த்து கட் பண்ணணும். இப்போ இதில் உள்ளதை நம்ம கட் பண்ணியாச்சு. இங்கே இருக்குது. இப்போது இங்கே ஒரு செடி பாருங்கள். இது சூப்பராக வந்து நல்லா பெருசாக வந்துடுச்சு. இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பெருசாகவே இருக்குது. இதை அடியில் பாருங்க எவ்வளோ பெருசாக. இதை கட்டுச்சு. இதை பாருங்கள் நல்லா சூப்பராக ஒரே இடத்துல அப்படியே கொத்தா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் சூப்பராக இருக்கும் காய் பாருங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது காய். இது வந்து சர்க்கரை இருக்கிறவங்க வந்து காலையில் இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கிறத நம்ம காலையில் வெறுவகத்தில் நம்ம சாப்பிட்டோம்னா சர்க்கரை வந்து கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் வர்றப்பெல்லாம் நான் வந்து எப்போ கணக்கு கிடையாது. வர்றப்பெல்லாம் வந்து ஒன்று எடுத்து சாப்பிட்ருவேன். பிஞ்சாக இருக்கிறத கொஞ்சம் முத்துனது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறத நீ சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வேறுச்சியா, இது பாருங்க எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்ச நாளில் விதை வந்துடும் ஃபுல்லாகவே. இப்போது இந்த பாருங்க அடியில் வந்து வச்சிருச்சு. இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இங்கேன்றது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. நல்ல லெந்தாகவே இருக்குது. இங்கேன்றது இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது. இப்போ இதில் வந்து பாருங்க
ஃபுல்லாகவே இருக்குது, நல்லா பெருசாகிடுச்சு. இதையும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். சங்கு ஊதிட்டாங்க. இப்போது நம்ம வந்து தூதுவளை செடி வந்து நான் வச்சுருந்தேன். விதை நிறையா இருந்தது, விதையெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அந்த விதையெல்லாம் எங்கெங்கே வச்சு எப்படின்னு எனக்கு தெரியலை. சரி இதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் விதை போட்டு விட்டேன். அதனால் வரல. அதுலேயே அந்த பையிலே வந்து நான் வந்து வெங்காயம் வச்சு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா 2 இலை செடியாக ஒன்று இருந்துச்சு. அதை பத்திரமா கொண்டு வந்து நம்ம எப்படியாவது பிழைக்க வச்சுன்னு சொல்லிட்டு இந்த பையில் வச்சு விட்டேன். இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்துருச்சு. நம்ம இதில் வந்து நம்ம இது பெருசாகி விதை வந்துச்சுன்னா நம்ம இதில் வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுவிட்டேன். ஏன்னா ஹைட்டாக போகிறதுனால கட் பண்ணி விட்டோம்னா நல்லா குத்து செடி மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ இது பூராமே நம்ம பறித்தோம்னா இப்போ ஒரு ரசம் நம்ம வைக்கலாம். செடி பாருங்க, இந்த செடி ரொம்ப நாளாக எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. இப்போ தான் வந்து அம்மா கொடுத்து விட்டாங்க. அதை வந்து பத்திரமா நான் போட்டிருந்து இப்போ நமக்கு 2 செடி வந்திருக்குது. இது எதுக்கு அப்படின்னா, இந்த வாய்வு இருக்குது பார்த்திங்களா, அந்த வாய்வுக்காக இந்த செடியை நம்ம வந்து கட் பண்ணி நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு வாய்வு இருக்காது. இது வந்து இந்த செடி பேர் என்னது? இந்த செடி வந்து சத்தா சாரணத்தின்னு சொல்லுவாங்க. அது அப்படி தான் அம்மா சொன்னாங்க. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா வாய்வு இருக்காது. இது வந்து நமக்கு சளி பிடிச்சிருந்துனாக்கா நம்ம வந்து இந்த செடியை வந்து நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா சளி இருக்காது. முள் சரியான முள்ளாக தான் இருக்கும். நம்ம கட் பண்ணி நம்ம அரைச்சிட்டோம்னா அந்த முள்ளெல்லாம் வந்து அரைப்பட்டுரும். நீ அடுத்த அறுவடைக்கு போகலாம். இப்போ வெள்ளரிக்காய் வந்து இப்போ அந்த பக்கம் பையில் வச்சு விட்ருக்குறேன். நம்ம இந்த காய் பாருங்கள், இதை நான் பார்க்கவே இல்லை. அதனால் இப்படி ஒளிஞ்சிட்டு இருந்தது, நான் பார்க்கவே இல்லை. முந்தா நாள் தான் இந்த செடியை நான் பார்த்தேன். இங்கே ஒன்று இருக்குது. இது பெருசாகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். நல்ல காயாக இருக்குது. இதே மாதிரி அந்த பக்கம் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த செடியில் வந்து நம்ம ஒன்று எடுத்தோம். இப்போ பாருங்கள், இந்த செடி இங்கே வந்து ஒரு 2 பையில் வச்சு விட்ருக்குறேன். இது பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது நல்லா லென்த்தாகவே இருக்குது. நம்ம இதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது. கொஞ்சம் ஊற்றுச்சுன்னா விதையாக இருக்குது. அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி எடுத்தோம்னா நல்லா பிஞ்சாக இருக்கும். நம்ம இதையும் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 2 நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சார் இந்த இப்போது இதுக்குள்ளே ஒன்று இருக்குது பாருங்க. இங்கே ஒன்று இருக்குது. இதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து முள் மாதிரியே குத்துது செடி. இப்போ 3 இது நம்ம கட் பண்ணிட்டோம். 3 வெள்ளரிக்காய் நம்ம கிடச்சிருக்கு. இந்த பிஞ்சும் ஒரே மாதிரி தான் இருந்தது. இது இப்போ தான் கொஞ்சம் பெருசாக வருது. இது வாங்கி பெருசாக வந்துருச்சு. இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பண்ணிடலாம். இப்போது நம்ம வந்து 4 வெள்ளரிக்காய் கிடச்சிருக்குது. பாருங்கள் 4 கிடச்சிருக்கு நமக்கு. நான் வந்து வெள்ளரி செடி வந்து 1 2 3 பையில் தான் நான் போட்டிருக்கிறேன். 3லேயும் நமக்கு சூப்பராக இந்த வருஷம் நமக்கு காய்ச்சிருக்குது. இப்போவும் நல்லா பிஞ்செல்லாம் இருக்குது. இந்த பாருங்கள் இங்கெல்லாம் சின்ன சின்ன பிஞ்சாக வருது. இதெல்லாம் வந்து பெருசானதுக்கப்புறமா நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். எப்படிங்க பிஞ்சாக பிஞ்சிச்சு அங்கே சரி. இப்போது நம்ம வந்து சீனி வரங்காய் எடுத்தோம். அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் நம்ம எடுத்தோம். இப்போது நம்ம வந்து கத்திரிக்காய் இருக்குது. இந்த கத்திரிக்காய் நம்ம வந்து அறுவடை எடுத்துடலாம். அது பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது வந்து பிஞ்சு காய். இது வந்து கொஞ்சம் லைட்டாக முத்திருச்சு. பாருங்கள் இதுவும் முத்திருச்சு. இப்போது நம்ம இந்த காயெல்லாம் வந்து நம்ம இப்போ அறுவடை எடுத்துக்கலாம். கத்திரி இந்த ஓடுறா. இப்போது இந்த காய் இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் கத்திரிக்காய் நீங்கள் அறுவடை எடுக்கும்போது நீங்கள் வந்து இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது கத்திரிக்காய். ஒரு இடத்துல கூட பூச்சி நீங்கள் பார்க்க முடியாது. இது கத்திரி செடியை வந்து நீங்கள் தோட்டத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து செடியை இப்படி நம்ம பிடிக்காமல் இப்படி எடுக்கலாம். ஆனால் நம்ம வந்து கம்மியாக தான் மண் வச்சுக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து இப்படி செடியை பிடிச்சிட்டு இப்படி எடுக்கணும். இல்லை அப்படின்னாக்க அந்த செடியை அப்படியே கையோட பிடிச்சிட்டு வந்து இதெல்லாம் வந்து இங்கே இருக்காங்க. இல்லை இந்த பூவெல்லாம் காட்டுங்க. இப்போ பாருங்கள் இங்கெல்லாம் பிஞ்சு சூப்பராக விட்டுருக்குது. இங்கெல்லாம் பூ நல்லா ஃபுல்லாக பூ வந்துருக்கு. நம்ம இப்போதைக்கு மோர் அடைச்சிட்டோம்னா இது எல்லாமே நமக்கு காயாக மாறிடும். இந்த பாருங்கள் இந்த இங்கே பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தாக நமக்கு பிஞ்சு வந்துட்டுருக்கு. நம்ம இப்போதைக்கு மோர் அடைச்சிடணும். மோர் வந்து தயாரித்து வைக்கணும். இப்போ இந்த பாருங்கள்
இங்கே ஒரு காய் இருக்குது, இதுவும் முத்திருச்சு. நம்ம இதையும் வந்து எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். இந்த இங்கே 2 காய் இருக்குது. இப்போ நம்ம இதையும் எடுத்துக்கலாம். வர மாட்டேங்குது. வேறு எங்கே இருக்குது? இது பாருங்க, இது பிஞ்சாக இருக்குது, இதுவும் பிஞ்சாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் முத்திருச்சு, இதையும் எடுத்துக்கலாம். வர மாட்டேங்குது. இப்போது இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா சூப்பர் பிஞ்சு காய். இந்த மாதிரி பிஞ்சு காயை நீங்கள் புளிக்குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை அடித்ததுக்கு அப்படியே மீன் குழம்பு மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிஞ்சு காயாக நீங்கள் புளிக்குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ வேறு லெவலாக இருக்கும். இதுவும் பிஞ்சு காய் தான், இதையும் நம்ம வறுவல் எடுத்துடலாம். அங்கே இருக்குது, நீ எடுத்துரு. இப்படி மேலாக்க. இந்த காய் வந்து முத்திருச்சு. இதை கொஞ்சம் விதைக்கு நம்ம விடுவோம், விதைக்கு வரட்டும், பழுத்ததுக்கப்புறமா இதை எடுத்துக்கலாம். இப்போது இந்த அவரைக்காய் வந்து பாருங்கள், இந்த அவரைக்காய் வச்சிங்கன்னா உங்களுக்கு அவரைக்காய் சேராது, நிறையா வராது, கம்மியாக தான் இருக்கும். இது வந்து கொடுத்தாங்க, வச்சோம். ஆனால் அவரைக்காய் வந்து சரியில்லை. இது வந்து நல்லா முத்திருச்சு. இப்போ இதை வந்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். ஒரு செடியில் நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்குது. இதெல்லாம் பிஞ்சாக இருக்குது, இது கொஞ்சம் முத்திருக்கு. இது வந்து கோழி முக்கை வரையும். இப்போது நம்ம தக்காளி பழம் செடி எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. இது வந்து 4 காய் இருந்ததுனால அதை விட்டுருந்தேன். இதுவும் வந்து பழுத்துருச்சு. இதையும் நம்ம வந்து அறுவடை எடுத்துக்கலாம். நான் 2 இருக்குது, இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அங்கே இருக்குது. இது ஒரு மாதிரி இன்னொன்று இருக்குது, அது நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து அப்படியே புஸ் புஸ்ன்னு இருக்குது. இங்கே இப்போது இதையும் நம்ம வந்து எடுத்துடலாம், அந்த காயோட சேர்த்து. இதுக்கு அழகாக இருக்குல்ல, நல்லா இருக்குது. நமக்கு வந்து புளிச்சக்கீரை இருக்குது, அது பாருங்க என் ஹைட்டுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த கீரை எல்லாமே அறுவடை பண்ணணும். அறுவடை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் வீடியோ காட்டுறேன் எவ்வளோ கீரை வந்திருக்குன்ட்டு. நம்ம வந்து இங்கே 1, இங்கே 2, இது 3, இந்த 3 பையில் உள்ளதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இவ்வளவு இருக்குது, இது போதும். இப்போ வந்து இப்போ ஒரே டவுட், இது இந்த புளிச்சக்கீரை வர மாதிரி இருக்குது, இந்த புளிச்சக்கீரை எல்லாம் வர மாதிரி இருக்குது. இது வந்து கோவாக்கீரை பார்த்துக்கிறியா? கோவாக்கீரை வந்து இதே மாதிரி ரவுண்டாக ஒன்று இருக்கும், இதே மாதிரி ஒன்று. ரெண்டுமே டேஸ்ட் ஒன்று தானா? ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இது வந்து அந்த மாதிரி கோவா செடியில் உள்ள மாதிரி இதில் வந்துருக்குது. இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே ஒரே செடி தான். இது வேறு இந்தபடி. இப்போது நான் சிகப்பு பசலி, சிகப்பு பொண்ணு ஏன்னா சிகப்பு புளிச்சக்கீரை அப்படின்னு நான் சொன்னேன்ல, வாய் நான் உளறிட்டு இருக்கிறேன். இப்போது நம்ம புளிச்சக்கீரையில் வந்து 2 ரகம் இருக்குது. 2 ரகத்தில் எனக்கு தெரிஞ்சது 2 தான், அதுக்கு மேலே இருக்கா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது 2 தான். 2ல் வந்து வெள்ளை சிகப்பு இருக்குது. அந்த 2ஐயும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். வெள்ளை வந்து புளிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சிகப்பு வந்து புளிப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து பாருங்கள்ல சிகப்பாக இருக்கா, தண்டெல்லாம் சிகப்பாக இருக்கும், பூவும் நல்லா சிகப்பாக வரும். இது வேறு இந்த தண்டை பாரு, இது வெள்ளையாக இருக்குது, இது சிகப்பாக இருக்குது. அதனால் இது வந்து சிகப்பு. இதில் வந்து விதை எடுத்து வைக்கணும். இது வந்து விதை வேண்டாம், இது மட்டும் வந்துச்சுன்னா விதை எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம வந்து நான் அந்த 3 பையில் நம்ம எடுத்தோம், இவ்வளவு வந்திருக்குது. இப்போ வந்து இங்கே 1, 2, நான் 3 பையில் உள்ளது இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வெள்ளை பூச்சி இருக்குது, அதை கட் பண்ணி காலி பண்ணிங்க. மிளகா செடி இப்போ வெயில் சீசனில் வச்சு விட்டு இது இந்த அளவுக்கு அப்படியே வந்து வருவோமா வேண்டாமான்னு இப்போ தான் வந்திருக்குது. எல்லாமே அப்படியே பூவும் பிஞ்சுமாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து காய் வந்துருச்சு. எல்லாமே தண்ணி ஊற்றாமல் அப்படியே வாடி இருக்குது, தண்ணி ஊற்றணும். இப்போது நம்ம இதெல்லாம் ராய் வச்சுருந்தோம். இது பாருங்க, இதில் வந்து கருது இருக்கிறதுனால கருது உள்ள செடியை மட்டும் இந்த பாருங்கள் அந்த ஓரத்துலேயும் இங்கேயும் வச்சுட்டு மிச்சம் உள்ளது எல்லாமே நான் காலி பண்ணி சாணி உரம் போட்டு இதெல்லாம் நான் மண் கலவை போட்டு நான் பையில் வச்சுக்கிறேன். இனிமேல் வந்து விதை வச்சு விடணும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது நம்ம புளிச்சக்கீரை எடுத்துட்டோம். இப்போ வந்து பசலிக்கீரை இருக்குது. இந்த பசலிக்கீரை எல்லாத்தையுமே இங்கே இருக்குது, இங்கெல்லாம் இருக்குது, அந்த பக்கம்லாம் இருக்குது. நான் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் வீடியோ. இங்கே அப்படி தலை சூப்பராக போகுது.
பசலைக்கீரை பிடிக்காதுன்னு இல்லை, சில பேர் வந்து பசலைக்கீரை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த கீரையுமே எந்த காயுமே வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு நம்ம சொல்லாமல் நம்ம சாப்பிட்டோம்னா அதது தன்மையை அதது நமக்கு சத்து கொடுக்கும். அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் பிடிக்காட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறணும். இப்போது நம்ம பசலைக்கீரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காலையில் வந்து அறுவடை எடுக்கலான்ட்டோம்னா பக்கத்தில் வந்து விநாயகர் கோயில் இருக்குது. அது வந்து நம்ம 7:30 மணிக்கு பாட்டு போட்டாங்கன்னா அது 8:30 மணி ஆயிடுது ஆஃப் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து எடுக்க முடியலை. நல்லா பெருசு பெருசாக இருக்காது, நல்லா கீரை வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இது பருப்பு போட்டு நல்லா சின்ன சின்னதாக வெட்டி நல்லா 2-3 அலசிட்டு நீங்கள் வச்சு பாருங்கள். தக்காளிலாம் போட்டு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் கீரை வந்து சமைக்கிறத உங்கள்கிட்ட வந்துட்டு காமிக்கிறேன், எப்படி சமைச்சி சாப்பிட்றதுனால காட்டுறேன். இப்போ நான் இதை அறுவடை பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இலையும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. உரம் போட்டோம்னா இன்னும் நல்லா பெருசாக வரும். மண் எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து செடி எந்த செடியும் கீரையும் வரும். மண் கம்மியாக வச்சா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு செடி வந்து வரும். இப்போது நம்ம வந்து காய் கீரை எல்லாம் அறுவடை எடுத்தோம். இப்போ வந்து மல்லிகைப்பூ இருக்குது. நம்ம அறுவடையோட மல்லிகைப்பூ நம்ம சேர்த்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். வெயில் வந்துச்சு பாருங்க. இது வந்து பாட்டு போடுறதுனால வந்து காலை நேரத்தில் வர முடியல, அதனால தான் வெயில் வந்துடுது. வெயில் வந்தாக்க எல்லாமே வாடிடுது. இதெல்லாம் வந்து காலையில் நேரத்தில் வந்து எடுக்கணும். 6 மணிக்கெலாம் பாட்டு போட்டுறாங்க, அதனால் எடுக்க முடியல. இது உள்ளே தான் இருக்குது. இப்போது நமக்கு மல்லிகைப்பூ இவ்வளோ வந்திருக்குது. செடி இன்னொரு செடி வேறு செடி வைக்கணும். இந்த செடி வந்து வயசாகிடுச்சு, இவ்வளோ தான் வந்திருக்குது. இங்கே ஒட்டி இந்த செம்பருத்தி இருக்குது, நம்ம அதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்துருச்சு. இப்போது இந்த பாருங்க ஃபுல்லாகவே செம்பருத்தி நமக்கு சூப்பராக பூத்துருக்குது. அந்த இதையும் வந்து அதை எடுத்துக்கலாம். பாருங்க, செம்பருத்தி வந்து ஃபுல்லாக வந்திருக்குது. 15 பூ 16 பூ ஒரு தடவை நமக்கு பூக்கும். ஏன்னா சின்ன செடி தானே, அதனால் வந்து 15 பூ 16 பூ வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே 20க்கு மேலே தாண்டாது, அந்தளவுக்கு நமக்கு பூக்குது. இதை காட்டுச்சே. இது பாருங்கள், இது பூராமே மலர்ந்துருச்சு. சாயந்தரமாக நான் எடுக்கணும், ஆனால் சாயந்தரம் எடுக்கிறது இல்லை. விரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் பூ எடுக்கிறது. விரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நல்லா சூப்பராக இருக்கும். குறிஞ்சி பூ மாதிரியே இருக்கும், மலையில் இருக்கிற குறிஞ்சி பூ மாதிரி. இப்போ இந்த பூவை நம்ம எடுத்துக்கலாம். பறிவு சொன்னீங்க. ஒழிஞ்சு காணும், ரெண்டே போச்சு விட்டு. மல்லிகைப்பூ, சாதிப்பூ, இது செம்பருத்தி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து டிசம்பர் இருக்குது, அந்த டிசம்பரையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். டிசம்பரை பார்த்தா சூப்பராக தளைஞ்சி வருது. வெட்டி விட்டதுக்கப்புறமா இப்போ தான் சூப்பராக வருது. ஹைட்டாக வந்துச்சுனாக்க முள்ளாக அந்த மாதிரி முள்ளாக இருக்கும், அதனால் வெட்டிட்டோம்னா நல்லா தலையும். இது சூப்பராக தளைஞ்சி பார்த்திங்களா, எல்லாமே நல்லா தளைஞ்சி வருது. இனிமேல் பாருங்கள் சூப்பராக பூக்கும். வெட்டி விட்டு நீங்கள் தளைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பூ வரும். இப்போது பாருங்க, சூப்பராக வந்து பூராமே இப்போ தான் வந்து நமக்கு பூ அரும்பாக வருது. இப்போது இதையும் நம்ம வந்து முல்லைப்பூவும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கீழே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பூ வந்து நல்லா பெருசு பெருசாக வரும். ரெண்டாவது நல்லா பூக்கும். நம்ம வந்து கொஞ்சமாக தானே மண் போட்டு வச்சுருக்கிறோம், அதனால் நம்ம வந்து லெந்தாக விட முடியாது. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டாதே சரி பூ நல்லா வரும். நீங்கள் லெந்தாக விட்டிங்கன்னா பூ வராது. நான் ஏன்னா விட்டு பார்த்தேன், கொடியாக போய் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சரியாக வரல. அதனால நான் வந்து கொடியை விடாமல் அப்படியே சின்னமாகவே இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். அப்போ தான் பூ வந்து கொஞ்சம் பெருசாக வருது. இல்லைன்னா குட்டி குட்டியாக பூ சரியாக வர்றதில்லை. அதனால் நீங்களும் வந்து கொடியை விடாதீங்க. கொடியாக விட்டால் உங்களுக்கு பூ அவ்வளோவா வராது. அந்த லாஸ்ட் இருக்கிற செடி வந்து
முட்டைக்கோஸ் அறுவடை பண்ணலாம். இது வந்து சின்னதாக இருக்குது, இதுவும் சின்னதாக இருக்குது. இது வந்து இனி அவ்வளோதான் வராது. இது மாதிரி இதெல்லாம் காயுது. அதனால் நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ரொம்ப நாளாச்சு வச்சு, இதுக்கு மேலே நீ வராது. எடுத்துக்கலாம் சார். பாருங்க, இது வந்து நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. இது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். நான் 2 சின்னது இருக்குது, அது கொஞ்சம் பெருசாகட்டும், அதை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அறுவடை முடிச்சாச்சு. பாருங்க, சிவப்பு பசலைக்கீரை நம்ம எடுத்துக்கணும். இன்னும் நமக்கு இருக்குது கீரை, இது நமக்கு போதும். நம்ம அந்தளவுக்கு எடுத்துக்கணும் அந்த கீரை. இது வந்து புளிச்சக்கீரை. இதுவும் வந்து நம்ம ஒரு 2 செடியில் நம்ம எடுத்தோம். நம்ம அளவளவாக எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வச்சுக்கலாம். இப்போது கொத்தவரங்காய் வந்து நமக்கு இப்போ ஒரு தடவைக்கு நமக்கு இவ்வளோ வந்திருக்கு. முட்டைக்கோஸ் வந்து 1 இருக்குது, ஒன்று எடுத்துக்கலாம். 2 இருக்குது. தக்காளி எல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இது பழுக்கிறதுக்காக விட்டுருந்தா 4 பழுத்துருச்சு. நம்ம அதையும் எடுத்துட்டோம். அதே மாதிரி நம்ம வெள்ளரிக்காய் வந்து சூப்பராக நமக்கு இந்த வருஷம் நமக்கு வெள்ளரிக்காய் நல்லா காய்ச்சிருக்கு. 4 காய் நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி அவரைக்காய் ஒரே ஒரு செடியில் தான் இருந்துச்சு, நம்ம அதையும் எடுத்துட்டோம். தக்காளி பழம் வந்து கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் செம்பருத்தி நம்ம வந்து அறுவடையோட செம்பருத்தி வந்து எடுத்துக்கிறோம். முல்லைப்பூ, சாதிப்பூ, டிசம்பர், மல்லிகைப்பூ இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.